தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 7வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளில் திருத்தூதர் பணியோட இறுதி அதிகாரத்தின் இறுதி வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நாளில் திருத்தூதர் பணியினுடைய மைய கருத்தாக நோக்கமாக இருப்பது என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, அதை எழுதிய புனித லூக்கா திருச்சபை எவ்வாறு உருவானது, இயேசுவின் இறப்பு உயிர்ப்புக்கு பின்னால் எவ்வாறு திருச்சபை உருவானது, அது எவ்வாறு வளர்ந்து கொண்டே இருந்தது என்பதை பற்றி எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. இப்படி திருச்சபை உருவாகி வளர்ந்த அந்த நிகழ்வை சொல்லி காட்டுகின்ற பொழுது அதில் 2 தளங்களிலே நற்செய்தியாளர் சொல்லுகின்றார். ஒன்றாவதாக முதல் பகுதியிலே திருத்தூதர்கள் திருத்தொண்டர்கள் பேதுருவோடு இணைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா பகுதிகளிலே நற்செய்தி அறிவித்து திருச்சபை ஏற்படுத்துகின்றார்கள். 2வது பகுதியிலே இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பவுல் அவரோடு இணைந்து மற்ற பணியாளர்கள் இணைந்து ஆசியாவின் தீவுகளெல்லாம் நற்செய்தி அறிவித்து அங்கே திருச்சபைகளை உருவாக்கி மூப்பர்களை ஏற்படுத்தி திருச்சபையை வளர்க்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு படிப்படியாக திருச்சபை எருசலேமில் துவங்கி மற்ற எல்லா பகுதியிலும் வளர்ந்து விரிந்தது என்பதை எடுத்துச் சொல்வதாகத்தான் இந்த திருத்தூதர் பணி மடலானது அமைந்திருக்கின்றது. இந்த திருத்தூதர் பணியிலே பவுலை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவருடைய அழைப்பை பற்றி சொல்லுகின்றது, அவருடைய பணி வாழ்வை பற்றி சொல்லுகின்றது. ஆனால் அவருடைய இறப்பை பற்றி இந்த நூலிலே காணப்படவில்லை. ஆனால் இன்றைய முதல் வாசல் நாம் படிக்க கேட்பதை போல ரோமையில் சிறையிலே தங்கிய நாட்களிலே பவுல் எவ்வாறு அந்த நாட்களை கழித்தார் என்பதை பற்றி எடுத்துச் சொல்லப்படுகின்றது. ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பவுலடியார் ரோமையிலே சிறையிலே வீட்டு சிறையிலே வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர் இந்த 2 ஆண்டுகள் சிறையில் இருக்கின்ற பொழுதுதான் சிறைக்கூட மடல்கள் என்று சொல்லப்படுகின்ற பிலிப்பியர், எபேசியர், கொலோசியர், பிலமோன் என்கிற திருமுகங்களை எழுதியிருக்கின்றார். மேலும் இந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அவர் யூதர்களை அழைத்து அவர்களோடு பேசியிருக்கின்றார், அவர்களை வரவேற்று இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவித்திருக்கின்றார். இங்கே அவர் அந்த யூதர்களோடு பேசுகின்ற பொழுது தான் எதற்காக இந்த நிலையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றேன் என்பதை எடுத்துச் சொல்வதாக இருக்கின்றது. இங்கே அவர் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த நிலையிலும் கூட இயேசுவின் பெயருக்காகவே நான் இந்த நிலையிலே இருக்கிறேன் என்று சொல்லி எடுத்து கூறி மக்களை, யூதர்களை விசுவாசத்திலே உறுதிப்படுத்த இயேசுவின் பக்கம் திரும்பி வர அந்த சூழ்நிலையும் பவுலுடையார் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக இயேசுடைய வல்லமையால் திருச்சபை எல்லா இடங்களிலும் பறந்து விரிந்து வளர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சகோதரமே, இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பாடம். கடவுள் நம் ஒவ்வொருவரும் அழைத்திருக்கின்றார், அருட்சாதன வழியாக நம்மை புனிதப்படுத்தி இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்து நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படி அழைத்து ஆசீர்வதித்து தன் கிருபைகளை நினைத்து நம்மை முழுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு அறிக்கையிடுபவர்களாக இருக்கின்றோம். பெரும்பான்மையான சமயங்களிலே நமக்கு வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி புலம்பி நம் மீது ஒரு பச்சாதாபத்தை, பரிதாபத்தை பிறரிடமிருந்து எதிர்பார்க்கிறமே ஒழிய நமக்கு கிடைத்த அந்த துன்பங்களையும் கூட இறைவனுடைய ஆசீர்மிக பாத்திரமாக பயன்படுத்தி இறைவனை மகிமைப்படுத்த மறந்து போகின்றோம். அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார். நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம், நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் இயேசுவை அறிக்கையிடுகின்ற, இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற, இயேசுவை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அன்றாட வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவிற்கு நான் இயேசு என்னோடு இருப்பதை உணர்ந்திருக்கின்றேன், என் வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஆசீராக மாற்றி இறைவனை மகிமைப்படுத்துகின்ற கருவியாக அதை பயன்படுத்தி இருக்கின்றேன் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். அவர் சிறையில் இருக்கிற பொழுது மனம் உடைந்து போய், மனம் சோர்ந்து போய் அமர்ந்து விடவில்லை. உற்சாகத்தோடு இயேசுவை அறிவித்தார்.
வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை துணிவோடு உறுதியோடு கற்பித்து அவர்களை விசுவாசத்தில் வளர்த்தார். நாமும் ஆண்டவரை துணிவோடு அறிக்கையிடுவோம். நமது உறுதியின் வழியாக பிறரும் இயேசுவை அணுகி வர துணை புரிவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கின்ற அற்புதமான எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருட்கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றது. இதோ இந்த சனிக்கிழமையாக இந்த நாளிலும் கூட உம்முடைய கிருபைதாமே எங்களை தாங்குகின்றது. உம்முடைய கிருபைதாமே எங்களை வழிநடத்துகின்றது. உம்முடைய கிருபைதாமே எங்களுக்கு துணையாக இருக்கின்றது. இத்தகைய ஆசீருக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஐயா. நன்மையின் நாயகனே, நல்லவர்களாக எங்களை படைத்தவரே, உம்முடைய நன்மைகளை நாங்கள் இந்த நாளிலும் கூட அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் உம்முடைய அருட்கரம் எங்களுக்கு துணையாக இருப்பதாக, எங்களை கரம் பிடித்து நடத்துவதாக, எங்கள் உடலுக்கும் குடும்பத்திற்கு தேவையான சமாதான ஆறுதல் அமைதியை கொடுப்பதாக, உடலுள்ள வேதனைகள் அனைத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்கின்ற ஆசிரியை பெற்றுக்கொள்வார்களாக. அருள் தாரும் ஆண்டவரே, உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய சொல்லாலும் செயலாம் உம்மை மகிமைப்படுத்துகின்ற கிருபையை கொடுத்து எங்களை பயன்படுத்தி கொள்ளுவீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே, எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும்